வெல்கம் அவர் சேனல் செல்பவர் தமிழ். தோல்வி, அந்த ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம் தெரியுமா? ஒரு தேர்வில், ஒரு கனவில், ஒரு உறவில, ஒரு முயற்சியில தோல்வி வந்ததும் மனசு சொல்லும், இது முடிந்தது. ஆனா உண்மையா? தோல்வி வந்தால் வாழ்க்கை முடிந்து போகுமா? இல்ல, தோல்வி வந்தால்தான் வாழ்க்கை தொடங்கும். ஏனென்றால் வெற்றி எப்போவும் ஒரு விலைக்குதான் வரும். அந்த விலைதான் தோல்வியின் வலி. ஒரு நிமிடம் நினைச்சுப்பார். உன் வாழ்க்கையில் எது தோல்வியா தோணுது? ஒரு வேலை, ஒரு கனவு, ஒரு மனிதன் உன்னை நம்பிக்கை இழக்க வைத்தானா? அந்த தோல்வி காரணமா இன்று நீ மௌனமா இருக்கிறியா? அது காரணமா நீ உன் மனசுக்குள்ள சொல்லிக் கொண்டிருக்கிறியா, நான் முடியாதவன்? ஆனா இந்த வீடியோ உன்னோடு அந்த எண்ணத்தையே உடைக்கப் போகுது. இது ஒரு சிம்பிள் மோட்டிவேஷன் அல்ல. இது தோல்வியை சமாளிக்கும் ஒரு வழிகாட்டி. இன்று நீ இந்த வீடியோ முழுவதும் கேட்டால், தோல்வி உன்னை பயமுறுத்தாது. தோல்வி உன்னை வலிமையாக்கும். நீ உன் மனதை மீண்டும் எழுப்புவாய். இது உனக்கு மட்டுமல்ல, உன்ன மாதிரி தோல்வியை கண்டு பயந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கான ஒரு மாற்றத்தின் தொடக்கம். காட்சி 1. இதயத்தை உடைத்து நம்பிக்கையை வளர்க்கும் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். அவன் கனவு ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு. 10 வருடம் பாடுபட்டான். நாள் இரவு படித்தான். எல்லா நண்பர்களும் அவனை எதிர்கால ஆபீசர்னு அழைத்தாங்க. ஆனா அவன் ரிசல்ட் வந்த நாள் அவன் பெயர் பட்டியலில் இல்லை. அந்த ஒரு நிமிடம் அவன் உலகம் நின்று போனது போல உணர்ந்தான். அவன் அம்மா அவனிடம் சொன்னாங்க, பரவாயில்லை, மீண்டும் முயற்சி பண்ணு அருண் என்று. ஆனா அருண் சொன்னான், அம்மா என்னால் முடியாது என்று. அடுத்த சில நாட்கள் அவன் கதவை மூடிக்கிட்டு அமைதியா இருந்தான். நண்பர்கள் வந்தார்கள், உறவினர்கள் சிரித்தார்கள். தோற்றவன், முடியாதவன் என்று கேலி செய்தார்கள். ஆனா ஒரு நாள் அவன் ஒரு பாடம் கற்பித்த ஆசிரியரை சந்தித்தான். அவர் கேட்டார், அருண், தற்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என வினாவினார். அவன் நடந்ததை கூறினான். அப்பொழுது ஆசிரியர் கேட்டார், நீ தோற்றது எங்கேன்னு தெரிந்ததா? அருண் சொன்னான், என்னுடைய முயற்சியில் தான் சார். ஆசிரியர் சிரித்தார். இல்ல அருண், நீ தோற்றது உன் மனசுலதான். அந்த வார்த்தை அவனை மாற்றியது. அவன் மீண்டும் எழுந்தான். அடுத்த ஆண்டு அதே தேர்வில் அவன் மாநிலத்தில் முதல் இடம் பெற்றான். அவன் சொன்னான், தோல்வி ஒரு முடிவு அல்ல, அது உன்னை சோதிக்க வரும் ஒரு ஆசிரியர். காட்சி 2. தோல்விக்கு பிறகு நாம் ஏன் வலியை உணர்கிறோம்? தோல்வி வந்ததும் உடம்பு வலிக்காது, மனசுதான் வலிக்கும். ஏன்னா நம்ம நம்பிக்கை தான் காயம் அடிக்குது. நாம் நம்பிய மனிதன் நம்மை விட்டு போகிறார்கள். நாம் கனவு கண்ட வேலை நம்மை ஏற்க மாட்டேங்குது. நாம் தினமும் உழைத்த இலக்கு நம்மை தள்ளிவிடுறது. இது எல்லாம் தோல்வி அல்ல, இது வாழ்க்கை சொல்லும் பாடம். நீ இன்னும் தயாராகவில்லை. தயாராவாய். நீ நினைத்துப் பார், ஒரு குழந்தை நடந்தே கற்கும்போது எத்தனை முறை கீழே விழுகிறது? அந்த குழந்தை விழுந்தாலே நடப்பதை நிறுத்துகிறதா? இல்ல, அது மீண்டும் எழுகிறது. அதுதான் வளர்ச்சி. காட்சி 3. மனநிலை மாற்றம். தோல்வியை சக்தியாக மாற்றவும். தோல்வியை சமாளிக்கணும் என்றால் முதலில் நீ செய்ய வேண்டியது, அதை ஏற்க வேண்டும். பெரும்பாலோர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? தோல்வியை மறக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா மறந்தால் நீ கற்றுக்கொள்வது முடியாது. ஏற்றுக்கொண்டால்தான் நீ வளர முடியும். ஏற்க, புரிந்து கொள்ள, திருத்திக் கொள்ள, இதுதான் மனிதனின் 3 நிலைகள். இதில் 2வது நிலைதான் கடினம். ஏனெனில் என் தவறு எது என்று ஒப்புக்கொள்ள மனசு வராது. ஆனா நீ அதை புரிந்து கொண்டால் அது உன் வெற்றிக்கான சாவி. காட்சி 4. தோல்வியை சமாளிக்க 5 சக்தி வாய்ந்த படிகள். 1. நிதானமாய் இரு. முதல் நாள் வலிக்கும். 2வது நாள் அழுவாய். 3வது நாள் நினைவு வரும்.
ஆனா 4வது நாள் உன் உள்ளே ஒரு சத்தம் கேட்கும், மீண்டும் முயலலாம். 2 எழுது. என்ன தவறு நடந்தது என்பதை எழுதிப்பார். எழுதுவது மனசை காலியாக்கும். 3 மன்னி. தோல்விக்காக உன்னையே குற்றம் சொல்லாதே. உன் மனதை மன்னிச்சுக்கோ. 4 மீண்டும் தொடங்கு. சிறிய முயற்சி என்றாலும் தொடங்கு. எதுவும் வீண் போகாது. 5 நம்பிக்கை வை. நீ தோற்றாலும் உன் திறமை போய்விடாது. அது உன் உள்ளே காத்திருக்கு. காட்சி 5. The Fire of Comeback. தோல்விக்கு பின் மீண்டும் எழும் மனிதனை யாரும் நிறுத்த முடியாது. அவன் தீயில் எரிந்த உலோகத்தைப் போல வலிமையானவன். முடியாது என்ற வார்த்தை அவனுக்கு ஃபியூல் ஆகும். நம்பிக்கை அவனுக்கு இரத்தம் மாதிரி ஓடும். அவன் தோல்வியிலிருந்து புது வெற்றி உருவாக்குவான். நீயும் அப்படித்தான் செய்யணும். தோல்வியிலிருந்து ஓடாதே, அதிலிருந்து கற்றுக்கொள். அதுவே உன்னை உன் உண்மையான உச்சிக்கே கொண்டு போகும். காட்சி 6. உணர்ச்சி பிரதிபலிப்பு. நீங்களே பேசுங்கள். இப்ப ஒரு நிமிடம் உன் மனசோட பேசு. யாரோடல்ல, உன்னோடதான். அனைத்து சத்தத்தையும் நினைவுகளையும் வெளி உலகத்தையும் சில நொடிகள் மறந்துவிட்டு உனக்குள் ஒரு அமைதியான இடத்தை உருவாக்கு. அங்கே நீ மட்டும் இருக்கிறாய். இப்ப உன்னிடம் 2 கேள்விகள் கேள். முதல் கேள்வி, என்னை பலமுறை தோல்வி அடைய வைத்தது என்ன? ஒரு நிமிடம் நினைச்சுப்பார். அது உன் திறமையா? இல்லை நம்பிக்கையா? அல்லது பயமா? அல்ல, அது உன்னுள் இருக்கும் ஒரு சிறிய சிந்தனைதான். என்னால் முடியாது. அந்த ஒரு சின்ன எண்ணம்தான் உன்னுடைய பெரிய கனவுகளை காயப்படுத்தியிருக்கலாம். அதை நீ இப்போ அடையாளம் காண்பாய். அது போதும். அதை உணர்ந்தவுடன் நீ ஏற்கனவே வளர்ந்துட்டா. இப்ப 2வது கேள்வி, நான் அந்த தோல்வியிலிருந்து என்ன கற்றுக்கொண்டேன்? பதில் தேடு. ஆழமா சிந்திச்சுப்பார். ஒரு தோல்வி உன்னிடம் பொறுமை கற்றுக் கொடுத்திருக்கலாம். மற்றொரு தோல்வி உன்னிடம் மனிதர்களை புரிந்து கொள்வது கற்றிருக்கலாம். இன்னொரு தோல்வி உன்னிடம் உன் திறமையை மீண்டும் நம்புவது கற்றிருக்கலாம். நீ கற்றதை உண்மையா புரிந்து கொண்டால் தோல்வி இனிமேல் வலி தராது. அது உன்னை வலிமையாக்கும் ஒரு நண்பனாக மாறிவிடும். நீ பார்க்கிறாய், தோல்வி உன்னை கீழே தள்ளவில்லை, அது உன்னை விழுந்த இடத்திலிருந்து மேலே எழும்ப வைக்குது. அது ஒரு குரல் மாதிரி உன்னோட பேசுது. நீ இன்னும் முடிக்கல, மீண்டும் எழுந்திரு. அந்த குரலை கேள். அது உன்னோட மனத்தின் உண்மையான ஒலி. நீயே நினைத்துப்பார். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டால்தான் மரமாக வளருது. அதே மாதிரி வாழ்க்கையில் சில சமயங்களில் தோல்வி உன்னை மண்ணுக்குள் புதைக்கும் போல தோணும். ஆனா உண்மையில் அது உன்னை வளர்க்கத்தான் இருக்குது. அந்த இருளில்தான் உன் வேர்கள் வலிமையாகுது. தோல்வி வந்த பிறகு சிந்தி, பேச்சு, அழு, ஆனால் நிறுத்தாதே. ஒவ்வொரு முறை தோல்வி வந்தாலும் கூட அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம் திறக்கிறது. அது சொல்லுது, நீ இன்னும் முடிவடையவில்லை, நீ இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கிறாய். நீ உன்னோட மனசை கேள். அது சொல்லும், நீ ஒருபோதும் தனியா இல்ல. தோல்வி உன் எதிரி அல்ல, உன் ஆசிரியர். இப்போ உன்னோட தோல்வியை நீ பார்க்கிற விதம் மாறிவிட்டது. முன்பு அது உனக்கு வலியாக இருந்தது. இப்போ அது உனக்கு வழிகாட்டியாக இருக்குது. நீ இன்று உன்னோட மனசோட பேசினாய். உன் வலியை புரிந்து கொண்டாய். உன் நம்பிக்கையை மீண்டும் ஏற்றினாய். இப்போ நீ உன் புதிய பாதையில் நடக்க தயார். தோல்வி இருந்தாலும் சரி, பயம் இருந்தாலும் சரி, நீ நிற்க மாட்டாய். ஏனெனில் இப்போ நீ உணர்ந்து விட்டாய். தோல்வி எனக்கு எதிரி இல்லை, அது எனக்கு வழிகாட்டி. வாழ்க்கை எளிதாகாது, ஆனா நீ வலிமையாவாய். வாழ்க்கை என்பது வெற்றிக்கான ஒரு பாதை அல்ல, அது தோல்வியை சமாளிக்கும் ஒரு கலை. ஏனெனில் வெற்றி உன்னை புகழலாம், ஆனா தோல்விதான் உன்னை உருவாக்கும். தோல்வி உன்னை உடைக்கும், அழவைக்கும், நிறுத்தும். ஆனா அதே நேரத்தில் அதுவே உன்னை உன் உண்மையான வடிவமாக மாற்றும். அது உன்னிடம் கேட்கும் ஒரு கேள்வி மாதிரி இருக்கும். இந்த முயற்சி செய்ய தயார்தானா?
நீ ஆம் என்று சொல்லும் அந்த ஒரு நொடியில்தான் வெற்றி உன்னோட பக்கம் திரும்பி பார்க்கும். நீ தோற்றாலும் பரவாயில்லை, நீ நின்றாலும் பரவாயில்லை, ஆனா மீண்டும் முயற்சி செய்யாமல் விடாதே. ஏன் ஒவ்வொரு தோல்வியும் உன் வாழ்வில் ஒரு தடம் வைக்குது? அது உன்னுடைய வலிமையின் அடையாளம். ஒரு நாள் நீ வெற்றி பெறும் போது அந்த பழைய தோல்விகளே உனக்கு பெருமையாக தோன்றும். அப்போ நீ சொல்லுவாய், அது இல்லை என்றால் நான் இங்கு இருந்து நிற்க முடியாது. நீ உன்னோட நம்பிக்கையை காப்பாற்று. ஏனென்றால் நம்பிக்கை இல்லாதவன் உயிரோட இருந்தாலும் வாழ்க்கை இல்லாதவன். ஆனா நம்பிக்கை உடையவன் தோல்வியிலும் உயிர் ஊட்டுவான். வெற்றி உன்னோட கதவை தட்டும் நாள் தூரமில்லை. அது வரும். ஆனால் நீ நின்று காத்திருக்காமல் முன்னேறி செல்வதுதான் முக்கியம். தோல்வியை அஞ்சாதே. அது உன்னை அழைக்காது. அது உன்னை உன்னோட சிறந்த வடிவமாக மாற்றும். செல்ஃப் பவர் தமிழ், உன்னோட நம்பிக்கைக்கு ஒரு புதிய ஒலி.